இன்றைக்கி ஒர்க் அவுட்டு வேறு லெவலு. ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து கார்டியோ போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஒர்க் அவுட்டு, சூப்பர் ஒர்க் அவுட்னே சொல்லலாம். என்னென்னா பிளாக் கோல்டை கடத்துறது தான் நம்ம வேலை. ஸோ நம்ம வீட்டில் என்ன ஒரு நல்ல பழக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அப்படியே முன்னாடியும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வீட்டு மாடியில் அழகாக ஒரு சின்ன தோட்டம். ஸோ மொத்த கிரெடிட்ஸுமே அப்பாவை தான் சேரும். அவங்க தான் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டில் வந்து பொதுவாக வீட்டிலேருந்து ஃபுட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா வேஸ்ட்டையுமே நாங்கள் வந்து ஒரு பிட் மாதிரி ஒரு குழி தோண்டி வச்சுருப்போம் வீட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது உள்ளேயே. அந்த குழியில் தான் போட்டுட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தான் இந்த ரொட்டீன் எல்லாமே பார்த்துக்கிறது. ஒரு 3 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சேரும் இல்லையா, சேர அப்பப்போ லைட்டாக மண் தூவி விடுவாங்க. கீழேருந்து மண் அள்ளி அது மேலே தூவி விடுவாங்க. திரும்ப இன்னும் அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, அப்புறம் கிளறி விடுவாங்க. ஸோ கிளறி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து சில சமயம் 1 வருஷம்லாம், ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கன்னு கூட எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நல்லா நிலக்கரி மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா அப்படியே கருன்னு மண் சூப்பராக இருக்கும். வேறு என்ன, உரம் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்குமா, நல்லா காய்க்கும். செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் என்ன செடி போட்டாலும் சரி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, நீங்கள் எது போட்டாலுமே அதுலேருந்து வரக்கூடிய ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் உரம் போட்டப்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த வேலை தான் போடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கே எல்லாத்தையும் சீரமைச்சிட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுல்ல, மண்ணெல்லாம் கொத்தி விட்டு, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு குழி தோண்டி இருந்தோம். இந்த சைடில் பார்க்கும்போது தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச்சும் இருந்தது. அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சும் இருந்தது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து கீழேருந்து ஹியூமஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு, ஸோ உரத்தை கொண்டாந்து போட்டுட்டு அப்படியே மேலே வந்து திரும்ப மண்ணை கொத்தி அப்படியே போதி விட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மண் பூ மாதிரி இருக்கா உதிர்ந்து, இதுக்கப்புறம் நிறையா செடி போட ஆரம்பிப்பாங்க திரும்பியும். ஸோ இந்த வருஷமும் செடிலாம் போட்டால் ஈல்டு சூப்பராக இருக்கும். நமக்கு பேசிக்காக வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. இருந்தாலும் நிறையா அணில் வரும். அணில் வந்ததுன்னா பிஞ்செல்லாம் சாப்பிட்றோம். மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. இந்த ஏரியாலாம் வந்து அடுத்து இந்த ஏரியாவை தான் கொத்தணும். ஸோ அதான் இந்த இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே கொத்தி இங்கேயும் போட்டுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சி அப்படியே நிறவி விட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து விதை தூவி விட்டோன்னா போதும். ஸோ நல்லா இருக்கா, ஒர்க் அவுட்டும் ஆச்சு, வீட்லேயும் யாருக்காவது ஏதோ உதவி பண்ண மாதிரியும் இருந்ததில்ல. ஏன்னா செம ஃபீலு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு சின்ன பார்ட்டை நம்ம பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் ஆகும். நானும் இதில் வந்து ஒரு பார்ட்டு, நானும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ற ஒரு திருப்தி. பட் சூப்பராக இருக்குல்ல. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் என்ன பண்ணலான்னா, வேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ஒரு இந்த சின்டெக்ஸ் டேங்க் மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா, அது கூட தேவையில்ல. அந்த ப்ளூ கலர் டேங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சைஸ்லாம் கிடைக்கும், கெமிக்கல்ஸ் வச்சுருந்த டேங்க்லாம் கிடைக்கும் லோக்கலில். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த வேஸ்ட்டை போட்டுட்டு திரும்ப அது மேலே கொஞ்சம் மண் போட்டுட்டு, திரும்ப தென்னை நார்க்கழிவுலாம் கிடைக்கும், அதை போட்டுட்டு திரும்ப நீங்கள் லைட்டாக வேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க, லைட்டாக. அது எதுக்குன்னா டீகம்போஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் எவ்வளோ மண்புழு தெரியுமா, இதில் ஒரு பெரிய பயோமே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ இன்செக்ட்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பூச்சி, எவ்வளோ மண்புழு. இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு தலைவர் இருக்கார், தெரியுதா, மண்புழு இருக்கா. இப்போ நான் இதை லைட்டாக களைச்சி விட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இந்த இடத்துல லைட்டாக களைச்சி விட்டேன்னா அவ்வளோ மண்புழு இருக்கும். அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் மண்ணை மேலே தூவி விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய ஓனானும் உண்டு, மாடியில் ஓனானும் நிறையா இருக்குது. ஸோ தலைவர் வந்தார்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுவார் ஈஸியாக. அதனால தான் மேலே லைட்டாக மண் தூவி வச்சுருக்கு. காலையில் இது மாதிரி ஏதாவது பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, வீட்டில் அவ்வளோவா இடம் இல்லை ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா, சும்மா தொட்டியில் செடி வைக்கலாம். தொட்டியில் செடி வச்சாலும் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்கம் ஒன்றும் இல்லை, பூ பூத்துதுனாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ திரும்பியும் பார்ப்போம் வேறு ஒரு பதிவில். அது வரைக்கும் சிவபரணி, டாட்டா பை பை. உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரிலாம் தொட்டியில் செடி வச்சுருக்கீங்க ப்ரோ, இந்த காய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான அவுட்கம் வரும். நம்ம வந்து சேனக்கிழங்கு, அதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, அது உருளைக்கிழங்கு கூட சில சமயம் போட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் என்னென்ன வெரைட்டி முடியுமோ நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. நீங்களும் என்னெல்லாம் ட்ரை பண்ண அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.